Welcome to my channel, friends. இந்த வீடியோவில் A129 Pro Duo டேஷ் கேமை எப்படி நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதோட ஃபர்ம்வேரை அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கேமராக்களை உபயோகித்து முன்புறமும் பின்புறமும் எடுத்த சில வீடியோக்களை பார்ப்போம். ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி டேஷ் கேமை கனெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு Viofo சர்ச் பண்ணிங்கனாலே Viofo ஆப் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். Viofo ஆப் இன்ஸ்டால் ஆன உடனே இது மாதிரி ஒரு ஐக்கானை நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துடும். அந்த ஐக்கானை டேப் பண்ணி Viofo ஆப்பை ரன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறப்ப ஸ்க்ரீனில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஃபோனில் டேட்டாவும் வைஃபையும் ஆன் பண்ணி வச்சுருங்க. பாஸ்வேர்டு கேட்டதுன்னா ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 12345678 அதான் பாஸ்வேர்டு. ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க மீடியாவை அக்சஸ் பண்ண பெர்மிஷன் கேட்டால் அலோவ் பண்ணிடுங்க. காரில் இருக்கிற டேஷ் கேமை ஆன் பண்ணணும். ஆன் பண்ண பிறகு அதில் இருக்கிற வைஃபையும் ஆன் பண்ணணும். இப்போ கேமரா ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் ஆகிட்டு அந்த கேமராவில் இருக்கிற வியூ நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்துடும். ரெக்கார்டிங் ஆன் ஆஃப் எல்லாமே இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கிற எல்லா வீடியோஸையுமே நம்ம இந்த ஆப்பை உபயோகப்படுத்தி பார்த்துக்கலாம். தனிப்பட்ட வீடியோவையும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இனி Viofo டேஷ் கேமோட ஃபர்ம்வேர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேமராவோட மெனுவில் போயிட்டு இப்போ இருக்கிற ஃபர்ம்வேர் வெர்ஷன் பார்க்கலாம். அது வெர்ஷன் 2.7. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் கூகுளில் போயிட்டு Viofo ஃபர்ம்வேர் அப்டேட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த Viofoவோட சைட் வந்துடும், வெப்சைட் வந்துடும். Viofo சப்போர்ட் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் அவைலபிள் வெர்ஷன் 2.8.0308. டவுன்லோடு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அதை நம்ம கம்ப்யூட்டரில் எங்கே வேணுமோ அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டேஷ் கேமில் இருக்கிற SD கார்டை ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கொண்டு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த அப்டேட் ஃபர்ம்வேர் வெர்ஷன் அதை கொண்டு இந்த SD கார்டில் காப்பி பண்ணணும். லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் காப்பி பண்ண SD கார்டை கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து அதை கேமராவில் இன்சர்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரோட USB போர்ட்லேருந்து பவர் கேபிளை கனெக்ட் பண்ணி கேமராவுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த RECன்னு போட்டிருக்கு இல்லையா அது பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃபர்ம்வேர் வெர்ஷன் அப்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அது முடிஞ்ச உடனே அந்த லைட்டு ஃபுல்லாக எரிய தொடங்கிடும். கொஞ்சம் நேரம் கழித்து கேமரா ஆன் ஆகிடும். இப்போ கம்ப்யூட்டர்லேருந்து வர பவர் சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கேமராவை கொண்டு போயிட்டு நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேமராவை ஆன் பண்ணிவிட்டு மெனுவில் போயிட்டு ஃபர்ம்வேர் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் ஆன ஃபர்ம்வேர் வெர்ஷன் அதில் டிஸ்பிளே ஆகிடும்.